இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் உள்நாட்டு விமானங்களில் பல மடங்கு டிக்கெட் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கட்டண வரம்புகளை விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பயணிகள் நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், 4000 5000 வித்துக்கிட்டு இருந்த அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸோடைய ரேட் இப்போ 40,000 50,000 அப்படிங்கிற ஒரு உச்சத்தை எட்டிட்டு இருக்குது. இந்த நிலையில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? இந்த இண்டிகோ விமானங்கள் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக பிரச்சனை காரணமாக தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல விமான நிறுவனங்கள், குறிப்பாக ஸ்பைஸ்ஜெட், ஏர் இந்தியா உள்ளிட்ட பல தனியார் விமான நிறுவனங்கள் பல்வேறு வழித்தடங்களுக்கான விமான கட்டணங்களை பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறது. இதனை ஒரு உதாரணத்தின் மூலமாக எப்படி சொல்ல வேண்டும் என்றால், மும்பையிலிருந்து லண்டனுக்கு செல்வதற்கான கட்டணமே 23,000 தான். ஆனால் மும்பையிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு செல்வதற்கான கட்டணம் 60,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் விமான கட்டணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக திடீரென ஏற்பட்டுள்ள விமான கட்டண உயர்வுகள் குறித்து தங்களுடைய கவனத்திற்கு வந்திருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம், விமான நிறுவனங்கள் கட்டண வரம்புகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அமைச்சகம் தனக்கே இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி விமான நிறுவனங்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட வழித்தடங்களுக்கு இதுதான் கட்டணம், இவ்வளவுதான் அதிகபட்ச கட்டணத்தை வசூலிக்கலாம் என்று ஒவ்வொரு வழித்தடத்திற்கும் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்திருக்கிறது. இதனை ஃபேர் கேப் என்று சொல்கிறார்கள், அதிகபட்ச கட்டண நிர்ணயம். இந்த கட்டண நிர்ணயத்தை விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற உத்தரவை விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நிலைமை முழுவதுமாக சீராகும் வரை இந்த வரம்புகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துன்பத்தில் இருக்கக்கூடிய பயணிகளை சுரண்டுவதை தடுப்பதும், மூத்த குடிமக்கள், மாணவர்கள், நோயாளிகள் உட்பட அவசரமாக பயணம் செய்ய வேண்டிய பொதுமக்கள் இந்த காலகட்டத்தில் நிதி நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்வதே இந்த உத்தரவின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விமான நிறுவனங்களுடைய இந்த கட்டண நிர்ணயம் குறித்து ஆன்லைன் மூலமாகவும் இதர தரவுகள் மூலமாகவும் தாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், இதனை எந்த ஒரு நிறுவனமாவது உரிய முறையில் பின்பற்றவில்லை என்றாலோ அல்லது விலகி நடந்தாலோ அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற எச்சரிக்கையும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தற்போது விடுத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.